கல்யாணம் ஆனாலே போதும், ஒரு 3 மாசத்துலேருந்தே குட் நியூஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு சுற்றி உள்ளவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த குட் நியூஸ் சொல்ல முடியாட்டி நம்ம சொசைட்டி வந்து உடனே பொண்ணுங்களை தான் பிளேம் பண்ணும். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% ஆஃப் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் ஆர் காஸ், இன்னொரு 40%க்கு மேல் ஃபேக்டர்ஸ் ஆர் த காஸ், அண்ட் பாக்கி உள்ள 20%க்கு போத் பார்ட்னர்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ ஒரு பொண்ணு தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டுட்டு ஒரு வேற வீட்டுக்கு போகும்போது அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கையில தான் போறாங்க. ஆனால் கொஞ்சம் கன்சீவ் பண்ண டிலே ஆகிற மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சூழ்நிலையில அவங்க நம்பி போன அந்த ஃபேமிலியும் சுற்றி உள்ள சொசைட்டியும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டார்ச்சர் தான் பண்ணுறாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த ஹியூமிலியேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுனால அவங்களுக்கு அடுத்த குழந்தை பிறக்கக்கூடிய சான்ஸ் இன்னும் குறைஞ்சு போகுது. ஆக்சுவலி இந்த கேட்குற எல்லாருமே வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் தான் அதில் போய் இன்வால்வ் ஆகிறாங்க. ஆனால் ஆக்சுவலி அது அவங்களுக்கு ஃபர்தர் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வருது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள ப்ளேம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது கூடவே அவங்க கேட்காம நம்ம சும்மா போய் அட்வைஸ் பண்ணவும் தேவையில்லை. அவங்க அட்வைஸ் கேட்டாங்கன்னா நமக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மாத்திரம் அதை பற்றி அட்வைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி நம்ம அட்வைஸ் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப சிறப்பு.